ஸ்னேக் சகா அவர்களோட இந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு சில இதை எனக்கு அனுப்பி அதை பற்றி பேசவும் சொல்லியிருந்தீங்க. நண்பர் ஸ்னேக் சகா இந்த வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு செக்குடு கீல் பேக் ஒரு தண்ணி பாம்போட குட்டியை எடுத்து தண்ணிக்குள்ளே தூக்கி தூக்கி போடுறாரு. திரும்ப திரும்ப எங்கே தூக்கி போட்டாலும் அவரோட கைக்கே திரும்ப திரும்ப ஓடி வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஏன்னு தெரியல அப்படின்ட்டு ஒரு விளக்கம் கேட்டிருந்தாரு. அதுக்கான விளக்கம் தான் இந்த காணொலி. குட்டி பாம்பு என்ன செய்யுது அப்படின்னா நேரா கரெக்டா கைக்கே வருது. பாம்பு ஏன் இந்த மாதிரியா கைக்கு வருது அப்படின்னு தெரியல. அது நிறைய பேர் கமெண்ட்ல போயிட்டு உங்களோட கையோட அரவணைப்பு அதுக்கு தேவைப்படுது போல, நீங்க அதை பத்திரமா பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறது போல, அதோட தாயோட அரவணைப்புக்காக உங்களோட கை நோக்கி வருது அப்படிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உண்மை என்ன அப்படின்றத இப்போ தெரிஞ்சுப்போம். தண்ணி பாம்பு பொதுவாக நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஈரப்பதமான பகுதிகளில் முட்டையிடக்கூடியது. காஞ்சிக்கிட்டு இருக்க இலைகள், அழுகிக்கிட்டு இருக்க இலைகள், அப்புறம் கிணத்துக்குள்ளனா கிணத்துக்கு இருக்கிற அந்த கற்களுக்கு இருக்கிற கேப்பு, குளம் ஆத்து கரைகள்லாம் இருக்கக்கூடிய செடிகளுக்கு இடையில உள்ள பகுதிகளில், அப்புறம் அந்த கரையான் புத்துல இங்கெல்லாம் தான் போய் முட்டையிடும். இதுலேருந்து பொறிச்சு வெளில வர பாம்போட அந்த குட்டிகள் எல்லாமே அதுவாகவே வெளியில போயிட்டு வேட்டையாட ஆரம்பிச்சிடும். அதுக்கு அதோட தாய் பாம்போட அரவணைப்பெல்லாம் தேவையே படாது. சரி, அப்போ ஏன் இந்த வீடியோவில் எத்தனை தடவை தண்ணிக்குள்ள தூக்கி போட்டாலும் திரும்ப திரும்ப அது அப்படியே அவரோட கையை நோக்கியே வருது அப்படின்றத பார்த்தோம்னா, உண்மையாகவே அது அவரோட கையை நோக்கி வரல, தரையை நோக்கி வருது. ஏன்னா இந்த தண்ணி பாம்பெல்லாம் செமி அக்வாட்டிக் பாம்பு. செமி அக்வாட்டிக்னா அதங்களோட வாழ்க்கையில பெரும்பகுதியை தண்ணீர்லையும் நிலத்திலையும் ரெண்டுத்துலையுமே கழிக்கக்கூடியது, இல்லை தண்ணீரை சார்ந்த நிலப்பகுதியிலையும் கழிக்கக்கூடியது. அதுங்க வேட்டையாடுறதுக்காக தான் தண்ணிக்குள்ள போகும். ஏன்னா அவங்களோட பெரும்பான்மையான உணவு தவளைகள், மீன்கள், இந்த மாதிரி தண்ணீர்ல வாழக்கூடிய உயிரினங்கள் தான். அதுலேயும் தண்ணி பாம்பால ரொம்ப நேரம் உள்ள முடிச்சு அடக்கி இருக்க முடியும். அதனால உள்ளுக்குள்ள தண்ணிக்குள்ள டீப்பா மூழ்கி போய் நீந்தி போயும் அதுங்களால வேட்டையாட முடியும். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் வரைக்கும் அதுங்களால மூச்சு அடக்கி இருக்க முடியும். இப்படி வேட்டையாடுறதுக்கு அதுங்க கண்டிப்பா நீர்நிலையை தான் சார்ந்து இருக்குன்றதுனால அதுங்க நீருக்கு போகும், அதே நேரத்துல நிலத்திலையும் வாழும். அதனாலதான் அதை செமி அக்வாட்டிக் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படின்னா அதுங்களுக்கு நிலமும் தேவை, நீரும் தேவை. உதாரணமா தண்ணி பாம்பு தூங்குற இடம்லான்னு பார்த்தா, ஏன்னா எல்லா பாம்புகளுமே தூங்கும், அதுங்களுக்கு இமை கிடையாது, இருந்தாலும் அதுங்க எல்லாமே தூங்கும். தண்ணி பாம்பு தூங்குற இடம்னு பார்த்தோம்னா அந்த தண்ணி நீர்நிலையை ஒட்டி இருக்கக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிணத்துக்கு இருக்கு, குளத்துக்கு கரையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துளைகள், ஓட்டைகள், அந்த மாதிரியான இடங்கள்ல தான் அது போய் தூங்கும். அதே தண்ணிக்குள்ளேயே நீர்நிலை மேலேயே தூங்கணும்னா நீர்நிலை மேலே மிதக்கக்கூடிய தாவரங்கள் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி தாவரங்களுக்கு இடுக்கில் போயிட்டு தூங்கும். அதனால அதுங்க ஓய்வு எடுக்கிறதுக்கு நீருக்குள்ள மிதக்கிக்கிட்டோ இல்லை உள்ளுக்குள்ள மூழ்கியோலாம் அதுங்களால தூங்க முடியாது, வெளியில வந்துதான் ஆகணும். அதே மாதிரி அதுங்க தங்கியிருக்க இடமும் இந்த மாதிரியான இடங்கள் தான். சில நேரங்களில் நீர்நிலையை ஒட்டி போர் செட் இருக்கும், அங்கே சில பொருட்கள் போட்டு வச்சிருப்போம், அதுக்குள்ளெல்லாம் கூட போய் வாழும். அப்படின்னா அதுக்கு தண்ணியும் தேவை, நிலமும் தேவை. இப்போ இந்த காணொலியில் அந்த குட்டி தண்ணி பாம்பை அவர் தூக்கி தண்ணியில் போடும்போது அதுக்கு அந்த தண்ணி இப்போதைக்கு தேவையில்லை, அதுக்கு கரைக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் திரும்ப திரும்ப கரைக்கு வருது. அவர் அது புரியாமல் திரும்ப திரும்ப அதை தூக்கி தண்ணிக்குள்ளேயே போட்டுட்டு இருக்காரு. நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், அது தண்ணியில் அவரோட கையை நோக்கி வரல, கரையை நோக்கி வருது. எங்கேருந்து தூக்கி போடப்பட்டோமோ அந்த இடம் கரைன்னு அதுக்கு தெரியுது, அதனால அதே இடத்துக்கு ரிட்டர்ன் வருது. இந்த இடத்துல கவனிங்க, அவர் அந்த பாம்பு வரும்போது இவர் தான் கையை கொண்டு போய் அங்கே வைக்கிறாரு. அது அந்த கையை விட்டு விலகி போகிறதுக்கு ட்ரை பண்ணும். அதிலே புரிஞ்சுக்கலாம் அது அவர் கையை நாடி வரல, கையோட அரவணைப்பை தேடி வரல, நிலம் அதுக்கு தேவைன்றதுக்காக வருது அப்படின்றது புரியும். நண்பர் ஸ்னேக் சகா இந்த வீடியோவை போட்டுட்டு ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு கேட்டிருந்தாரு. அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த காணொலி.